எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் மோகன். நான் வந்து ஜெர்மனியில் ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். இங்கே கோயம்புத்தூரில் அப்பா அம்மா இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு சைட் ஜாப் மாதிரி அவங்களோட ரிட்டையர்மெண்ட் டைமில் ஃப்ரீயாக பண்ணணும், ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஆன்லைனில் ரிசர்ச் பண்ணும்போது தான் எனக்கு காமர்ஸ் பிளாட்ஃபார்ம் தெரிஞ்சிச்சு. நிறைய விஷயங்கள் பார்த்தோம். ஒன்று வந்து அக்ரிகல்ச்சர், அதுக்கப்புறம் பவுல்ட்ரி, ஈவன் ப்ரான்ஸ் கல்ச்சர் முதற்கொண்டு பார்த்தோம். நீங்கள் ஆன்லைனில் உட்காந்து வீடியோஸ் பார்த்தீங்கன்னா தெரியும், நிறையா பிஸ்னஸ் பண்ணலாம்னு ஐடியா, பிஸ்னஸ் டாப் 50 பிஸ்னஸ் ஐடியானே ஒரு 50 வீடியோ இருக்கும். அந்த மாதிரி அந்த 50 வீடியோவும் பார்த்து நாங்கள் ஃபைனலாக ஒரு டெசிஷன் வந்தோம். அது வந்து அமேசானில் அல்லது காமர்ஸ் செல்லராக வரணும் அப்படிங்கிறது தான். நாங்கள் எதுக்காக இதில் வந்தோம் அப்படின்னா, இவங்களுக்கு ஃபிசிக்கல் ஒர்க் இதில் ரொம்ப அதிகமாக கிடையாது. இவங்க வீட்டில் இருந்துகிட்டே இந்த பிஸ்னஸை மேனேஜ் பண்ணிக்கலாம். அண்ட் மோரோவர் ஃபாரினில் அப்ராடில் இருக்கனால எங்களுக்கும் இது வந்து ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. நாங்கள் இவங்களுக்கு கோஆர்டினேட் மட்டும் பண்ணி கொடுத்தா போதும், இவங்க அந்த பிஸ்னஸை டேக் ஓவர் பண்ணி நல்லா கொண்டு போயிட்டுருக்காங்க. மெயினாக இதில் என்னோட ரோல் வந்து டெக்னிக்கல் சப்போர்ட் மட்டும்தான். அமேசான், ஃப்ளிப்கார்ட் அந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்ஸ்க்கு டெக்னிக்கலாக எப்படி ஒரு ஐட்டமை லிஸ்டிங் கொண்டு வரது அப்படின்னு. அப்பா அம்மாவோட வேலை வந்து அந்த ஐட்டம்ஸை சோர்ஸ் பண்ணுறது, பேக்கிங் பண்ணுறது, அந்த பேக்கிங் மெட்டீரியல்ஸ்க்கான இன்வென்ட்ரி மேனேஜ் பண்ணுறது எல்லாமே அவங்க பார்த்து அவங்க பேக் பண்ணி ஆர்டர்ஸை கரெக்டாக டிஸ்பேச் பண்ணிடுவாங்க. இதில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா, நான் பிஸ்னஸ் பண்ணணும்னு ஜூனில் ஸ்டார்ட் பண்ணேன். ஆனால் நான் ஆக்சுவலாக பிஸ்னஸை வந்து செப்டம்பர் 2024 ஸ்டார்ட் பண்ணேன். நான் இப்போ February 2025 தான் நான் இந்தியாவுக்கு வந்தேன். ஸோ ஃபஸ்ட் டைம் என்னோட ப்ராடக்ட்டே நான் நேற்று தான் பார்த்தேன். அதாவது ஒரு பொருளையே பார்க்காம ஆன்லைனில் உங்களால் பிஸ்னஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கு நாங்கள் 4 பேர் ஒரு எக்ஸாம்பிள். ஸோ இப்போ வியூவர்ஸ்க்காக ஏதாவது ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட் எடுத்து, ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து எங்களுக்கு இவ்வளோ காஸ்ட் ஆகுது, ஸோ இது அமேசானில் எங்களுக்கு இவ்வளோ மார்ஜின்ஸ் இருக்குன்னா ஏதாவது சொல்ல முடியுங்க மேலே? ஸோ இப்போ இது வந்து எங்களோட ஒன் ஆஃப் த ப்ராடக்ட் இது. ஓகே. ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து ஸோ ஒரு நல்ல விஷயம் காமர்ஸை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, நீங்கள் இப்போ வேறு பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா சில கண்ட்ரோல் வேரியபிள்ஸ் உங்ககிட்ட இருக்காது. லிஸ்டிங் உங்கள் கண்ட்ரோல் தான், ப்ராடக்ட் குவாலிட்டி உங்கள் கண்ட்ரோல், சோர்சிங், ப்ரைஸிங் எல்லாமே உங்கள் கண்ட்ரோலில் இருக்குது. அண்ட் நீங்கள் வந்து இதை வேரி பண்ணி செக் பண்ணலாம். அதாவது இந்த ப்ரைஸ்க்கு விற்றா எவ்வளோ ஆர்டர்ஸ் வருது, இதை கம்மி பண்ணும்போது எவ்வளோ ஆர்டர்ஸ் வருது, அந்த மாதிரி நீங்கள் சில டெஸ்டிங்கும் பண்ணலாம். அமேசான் மாதிரியான பிளாட்ஃபார்மில் வந்து உங்களுக்கு பேமெண்ட் கண்டிப்பாக கேரண்டீடாக கிடச்சிரும். ஸோ அதில் எந்த சேஞ்சஸும் இல்லை. எனக்கு வந்து என்னென்னா ப்ரௌடாக இருந்துச்சு, ஜெர்மனில் இருக்கீங்க, அதுவும் பிடபிள்யூ முடிச்சுட்டு அவ்வளோ நாலேஜ் இருந்தால் தான் போக முடியும். அப்படிப்பட்டவங்க நம்மளோட கோர்ஸ் படிக்கிறாங்கன்றது எனக்கு ஒரு பெரிய விஷயமா தோணுச்சு. இல்லை சார், அதாவது நாங்கள் படிக்கிறது வேறு, இது வேறு. அதாவது இந்த பிஸ்னஸில் ஒருத்தங்க வந்து அனுபவப்பட்டு அந்த அனுபவத்தை ஷேர் பண்ணும்போது அதுவே ஒரு பெரிய நாலேஜ் ஷேரிங் இருந்துச்சு. அண்ட் மோரோவர் எனக்கு ஜிஎஸ்டியாக இருக்கட்டும், செல்லர் ரெஜிஸ்ட்ரேஷனாக இருக்கட்டும், அல்லது ஈவன் நான் இந்த கேட்டகரியில் போகும்போது கூட எனக்கு உங்கள் டீம்லேருந்து கொஞ்சம் வார்னிங் சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரி 0 to 3 years டாய்ஸ் வந்து போனீங்கன்னா சர்டிஃபிகேட்ஸ் தேவைப்படும், நீங்கள் இன்வாய்ஸ் பில் வாங்கிக்கோங்க, அது இல்லாமல் கொண்டு வர அப்புறம் நிறைய ஆர்டர் வாங்காதீங்க. ஸோ இந்த மாதிரி அப்பப்போ கொஞ்சம் சஜஷன்ஸ் கொடுத்துருந்தாங்க. அதெல்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. இது வந்து என்னோட அமேசான் டேஷ்போர்ட். இன்றைக்கி பார்த்துக்கிட்டிங்கன்னா இது வந்து இன்றைக்கான டோட்டல் சேல் வேல்யூ. ஸோ இன்றைக்கி வந்து எனக்கு 9 ஆர்டர்ஸ் வந்திருக்கு. அண்ட் FBAல இருந்து தான் மோஸ்ட்டாக எனக்கு ஆர்டர்ஸ் வந்திருக்கு. FBMல ஆர்டர்ஸ் இன்றைக்கி இல்லை. என்னோடய டோட்டல் சேல் வேல்யூ இன்றைக்கி 8,000. இது அமேசான்லேருந்து எனக்கு வர வேண்டிய டோட்டல் பேலன்ஸ். ஸோ 32,000 எனக்கு பெண்டிங் இருக்குது. இப்போ என்னோட 1 month சேல் என்னென்னு பார்த்துடலாம். Jan 1st 31st வரைக்கும் எனக்கு அமேசானில் வந்து ஆர்டர்ஸ் இது. ஸோ டோட்டல் ஆர்டர்ஸ் 164 வந்திருக்கு. அதில் 167 யூனிட் சேல் இருக்குது. டோட்டல் ஆர்டர் வேல்யூ 1,23,337 வந்திருக்கு. ஆவரேஜாக எனக்கு ஒரு ஆர்டருக்கு 1 யூனிட் போகுது. என்னோட ஆவரேஜ் சேல்ஸ் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 752. இது வந்து என்னோட போத் MFN as well as FBA ஐட்டம்ஸ். இப்போ வணக்கம் சார். வணக்கம்மா. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா தமிழ் காமர்ஸில் வந்து இது வரைக்கும் எவ்வளோ சில ஸ்டோரிஸ் போஸ்ட் பண்ணியிருப்போம். பட் இந்த 3 years ட்ராவலில் ஒரு யூனிக்காக டிஃப்ரெண்ட்டான ஒரு சில ஸ்டோரி ஃபஸ்ட் டைம் நாங்கள் வந்து ஷூட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஏன் சொல்கிறேன்னா, எங்ககிட்ட நிறைய பேர் ஃபோன் பேசுவாங்க, இந்த மாதிரி அப்ராடில் இருக்கேன், இந்த மாதிரி யூஎஸில் இருக்கேன், ஆஸ்திரேலியாவில் இருக்கேன், நான் வந்து இங்கேருந்து காமர்ஸ் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா, எனக்கு அங்கே சப்போர்ட் பண்ணுற ஆள் இருக்காங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. அப்போ நான் சொல்லுவோம், அந்தளவுக்கு செட் ஆகாது சார். ஏன்னா எங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்கணும்னா, பிஸ்னஸ் ஓனர்ஸ் வந்து அந்த லொக்கேஷனில் இருந்தால் தான் பிஸ்னஸ் கரெக்டாக நடக்கும். இப்போ நானே கூட பார்த்திங்கன்னா இப்போ கோயம்புத்தூரில் வந்திருக்கேன், ஏதாவது ஒரு ஃபோன் கால்ஸ் ஆஃபீஸில் இருந்தாலும் ஏதோ ஒரு பஞ்சாயத்து நடந்திருக்கும், அந்த இன்டென்ஷன் தான் ஃபோனே எடுப்பேன். பட் ஆனால் நீங்கள் அதை வந்து சக்ஸஸ் ஆகி காட்டியிருக்கீங்க. நீங்கள் ஜெர்மனியில் இருக்கீங்க, கிட்டத்தட்ட 1 year கழிச்சு தான் வந்திருக்கீங்க. ஏன்னா பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணது செப்டம்பரில், இப்போ February தான் வந்திருக்கீங்க. ஸோ இந்த ஐடியா உங்களுக்கு ஃபஸ்ட்டு எப்படி வந்துச்சு சார்? சார், அப்பா அம்மாவுக்கு வீட்டில் அடுத்து என்ன பண்ணணும், அவங்களோட ரிட்டையர்மெண்ட் டைமில் என்ன பண்ணணுங்கிறத திங்க் பண்ணிட்டு இருந்தோம். அப்போ தான் வந்து ஒரு ஆன்லைன் பிஸ்னஸ் நம்ம பண்ணும்போது ஃப்யூச்சரில் நம்ம இந்தியாவுக்கு வந்தாலும் அந்த பிஸ்னஸை நம்ம எடுத்து பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சு. ஸோ அண்ட் மோரோவர் அவங்க வீட்டில் இருந்து பண்ணணும், அவங்க இந்த வயசில் வெளியே போய் தேடி அலைஞ்சு எல்லாம் பண்ண முடியாது. ஸோ ஆன்லைனில் பண்ணும்போது அவங்க வீட்டில் இருந்து நம்ம பொருள் வாங்கி கொடுத்துட்டா அவங்க பொருள் பிக்கப் பண்ணுறதுக்கும் ஆள் இருக்காங்க. ஸோ இது வந்து எனக்கு ஒரு நல்ல கன்வீனியன்ட்டாக இருந்துச்சு. ஓகே. இப்போ நீங்கள் காமர்ஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டீங்க, அதுவும் பேரண்ட்ஸ்க்காகன்ட்டு.
ஸோ அதை ஃப்ளிப்கார்ட் அமேசானில் ஸ்டார்ட் பண்ணும்போது எந்த மாதிரி விஷயம் ஸ்டார்ட் பண்ண நினச்சிங்க? லைக் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபஸ்ட்டு பார்த்தீங்களா, ப்ராடக்ட் செலெக்ஷன் பண்ணீங்களா, இல்லை எந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணீங்க 2 பேருமே? ஸோ அமேசான் அப்படின்னு உங்களுக்கு ஞாபகம் வந்தாலே நம்ம நிறையா எல்லாருமே ஆர்டர்ஸ் போட்டு வாங்குவோம். அதில் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்லேயே ஒரு 5-6 குழந்தைங்க இருக்காங்க. ஸோ நாங்கள் நிறைய டாய்ஸ் இதுக்கு முன்னாடி வாங்கியிருக்கோம். ஸோ லைக் ஜெர்மனிலேருந்து வரும்போது நாங்கள் சில டாய்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வருவோம். ஓகே. ஸோ அப்போ வந்து பார்க்கும்போது இந்த டாய்ஸ் கேட்டகரியில் இந்தியாவில் ஒரு நல்ல ஸ்கோப் இருந்துச்சு. ஓகே. அண்ட் யூனிக்கான ட்ரெண்டியான கலெக்ஷன்ஸும் அவ்வளோவா இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அப்போ உங்கள் வீடியோஸும் கொஞ்சம் பார்த்தோம். அதில் வந்து விச் ப்ராடக்ட்ஸ் டு செலக்ட்டுங்கிற கேட்டகரியில் வந்து ஹீலியம் 10 மூலமாக சில ரிசர்ச்சும் பண்ணோம். ஓகே. ஸோ டாய்ஸ் வந்து எங்களுக்கு சூட் ஆகிற மாதிரி கன்வீனியன்ட்டாக இருந்துச்சு. ஓகே. ஸோ இப்போது நீங்கள் வந்து ஜெர்மனில் இருக்கீங்க, நீங்களும் மேமும், இங்கே அம்மா அப்பா இருக்காங்க. ஓகே, எப்படி கோஆர்டினேஷன் நடந்துச்சு? அம்மா அப்பாட்ட எப்படி பேசுனீங்க? அவங்களுக்கு என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணீங்க? இங்கே வேறு என்னென்ன சப்போர்ட் இருந்துச்சு? ஏன்னா பார்க்குற நிறைய பேருக்கு அதுதான் அவங்க மிகப்பெரிய ஒரு கொஸ்டினபிளாக இருக்கும். நம்ம ஓன் பிளேஸ்லேருந்தே பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு அவ்வளோ கஷ்டப்படும் போது நீங்கள் எப்படி இதை வந்து ஒரு ஈஸியாக பண்ணிட்டீங்க? எதுவும் இல்லாமல் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணீங்க, பிஸ்னஸ் லான்ச் ஆகி 6 மாதம் கழிச்சு தான் இப்போ இந்தியாவுக்கு வரீங்க. ஆமாம். ஸோ ஒன்று வந்து ப்ராடக்ட்ஸ்க்கு முன்னாடி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு தேவையான டாக்குமெண்டேஷன் ஒர்க்கு என்னென்ன அப்படிங்கிறது உங்கள் வீடியோஸில் பார்த்தேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஜிஎஸ்டி இருக்கணும். ஓகே. அப்புறம் இந்த பேக்கிங் மெட்டீரியல்ஸ்லாம் நம்ம ஆர்டர் பண்ணோம். ஸோ ஒன்று நாங்கள் டார்கெட் பண்ணோம். ஃபஸ்ட்டு 10 days ஜிஎஸ்டி, அடுத்த 10 days வந்து ப்ராடக்ட் செலெக்ஷன், அடுத்த 10 days வந்து பேக்கிங் மெட்டீரியல்ஸ். ஸோ எல்லாம் வந்ததுக்கப்புறம் ஒரு 1 week வந்து டெஸ்ட் ஃபேஸ் மாதிரி வச்சுருந்தோம். அதாவது நம்ம ஆர்டர்ஸ் வந்து வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும், அந்த ஆர்டர்ஸ் வந்து எத்தனை இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் காலையில் 6 மணிக்கு ஆர்டர் வரலாம், 9 மணிக்கு ஆர்டர் வரலாம். நாங்கள் வந்து ஜெர்மனியில் இருக்கோம், இவங்க இந்தியாவில் இருக்கோம். டைமும் வந்து 3.5 hours டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ அந்த ஆர்டர்ஸ் வந்து நாங்கள் வந்ததுக்கப்புறம் லேபிள் ஜென்ரேட் பண்ணி ஒரு டிரைவ்ல போட்டுருவோம். ஸோ இவங்களோட வந்து ஒரு ஜெராக்ஸ் ஷாப் போய் பிரிண்ட் அவுட் எடுத்து அதை பேக் பண்ணி வச்சிருவாங்க. ஸோ அடுத்த நாள் நாங்கள் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி ஆர்டர்ஸ் வந்து டிஸ்பேச் ஆயிடும். ஓகே. ஸோ அப்பா அம்மாட்ட சொல்லி அவங்களுக்கு புரிய வச்சிங்களா? ஈஸியாக புரிஞ்சு கேதர் பண்ணிட்டாங்களா அதை? இல்லை சார், அதில் கொஞ்சம் டிஃபிகல்ட்டிஸ் இருந்துச்சு. ஏன்னா இவங்களுக்கு வந்து சிஸ்டம் நாலேஜ், அதாவது ஒரு கம்ப்யூட்டர் ஆப்ரேட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுக்கிற அளவுக்கு தெரியாது. ஆனால் லோக்கல் பிரிண்ட் அவுட் ஷாப்ஸில் வந்து அவங்க கான்டாக்ட் பண்ணிக்குவாங்க. ஸோ நான் ஆர்டர்ஸ் வந்து டைரக்டாக பிரிண்ட் அவுட் ஷாப் அனுப்பிடுவேன். இவங்க போய் பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு வந்து அதை பேக் பண்ணி என்ன ஐட்டம் அப்படின்னு வாசிக்கிற அளவுக்கு அவங்களுக்கு தெரியும். ஸோ இந்த ஐட்டம் தான் இதுதான் வீடியோ காலில் கன்ஃபார்ம் பண்ணி அவங்க பேக் பண்ணுவாங்க. வீடியோ காலில் கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஆமாம். ஐ மீன் ஃபர்ஸ்ட் இப்போ அப்படி கிடையாது, இப்போ அவங்க ஈஸியாக அவங்களே பண்ணுவாங்க. ஸோ இப்போ பார்ட் டைம்ல ஒருத்தவங்க வந்து எங்களுக்கு சப்போர்ட் இருக்காங்க. ஓகே. பட் இதுக்கு முன்னாடி வந்து இப்போ என்ன ஆர்டர்ஸ் வந்ததுக்கப்புறம் அதோட ப்ரைஸை வச்சு என்ன ஐட்டம் அப்படிங்கிறத அவங்க கெஸ் பண்ணுவாங்க. இல்லைன்னா எனக்கு தெரியலன்னா எனக்கு வீடியோ கால் பண்ணி இந்த ஐட்டம் தான் கன்ஃபார்ம் பண்ணிக்குவாங்க. ஸோ இது வரைக்கும் நாங்கள் எந்த ஆர்டர்ஸும் ராங்காக பேக் பண்ணதில்லை. ஓகே. நீங்கள் உங்களோட ரோல் வந்து இந்த பிஸ்னஸில் என்னவா இருந்துச்சு? இப்போ சார் வந்து அவங்க அம்மா அப்பா கிட்ட கோஆர்டினேட் பண்ணுறாரு, வீடியோ கால் மூலிமா எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு சில விஷயங்களை. நீங்கள் இந்த இ-காமர்ஸில் என்ன ரோலில் ப்ளே பண்ணீங்க? ப்ராடக்ட் செலெக்ஷன் பண்ணும்போது எங்களுக்கு ரொம்ப டவுட்ஃபுல்லாக இருக்கும். லைக் நம்மளுக்கு இந்த ப்ராடக்ட் பிடிச்சிருக்கு, பட் வைடர் ஆடியன்ஸ் ரீச் ஆகும்போது லைக் சேம் டேஸ்ட் இருக்குமா அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி டைமில் வி யூஸ் டு டிஸ்கஸ், 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணி செலக்ட் பண்ணுவோம். ஓகே. அப்புறம் எக்ஸிக்யூட்டிவ் கூட கோஆர்டினேட் பண்ணுறதுக்கு, எக்ஸிக்யூட்டிவ் மீன்ஸ் நீங்கள் அந்த ஹோல்சேல் மேனுஃபேக்சர் சொல்கிறீங்களா? கோஆர்டினேட் பண்ணுறதுக்கு நானும் சப்போர்ட் பண்ணுவேன் சார் பிஸியாக இருக்கும் போது. இப்போ வந்து ஹீலியம் 10 டூல் நீங்கள் தான் சர்ச் பண்ணுவீங்களா இல்லை அது? 2 பேரும் மோஸ்ட்லி சேர்ந்து பண்ணுவோம். அண்ட் இன்னொருத்தவங்க பார்ட்னர் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ உங்கள் ஹஸ்பண்ட் வந்து இந்த மாதிரி நம்ம இந்தியாவில் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம், அதுவும் அம்மா அப்பாக்காக அப்படின்னு சொன்னீங்க. அதுவும் அப்படி சொல்லும்போது உங்களோட ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் என்னவா இருந்துச்சு? ஐ வாஸ் வெரி ஹாப்பி. ஓகே. ஒர்க் பண்ணுறாங்க, பட் நம்மளோட ஓன் இனிஷியேட்டிவ் ஏதாச்சும் இருந்து அதில் நம்ம க்ரோ ஆகிறத பார்க்கும்போது அது ஒரு டிஃப்ரெண்ட் ஹாப்பினஸ், நம்மளோட எஃபர்ட்ஸ்க்கு ரிட்டர்ன்ஸ் வரும்போது. ஓகே. ஸோ அந்த இதில் டைமும் எங்களுக்கு அங்கே ஆஃப்டர் ஒர்க் ஹவர்ஸ் இருக்கிற டைமை ப்ரொடக்டிவாக யூஸ் பண்ணுறதுக்கும் எங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருந்தது. ஓகே. ஸோ எல்லார்ட்டையும் கேட்குற ஒரு காமன் கொஸ்டின் தான் சார், இ-காமர்ஸ் ஸ்டார்ட் பண்ண முடியறதுக்கு எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணீங்க சார் ஃபர்ஸ்ட்? சார் இனிஷியல் ஃபஸ்ட்டு பையிங் வந்து எங்களுக்கு ஒரு 30 to 40K தேவைப்பட்டுச்சு. ஓகே. ஐ மீன் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் சேர்த்து, டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சேர்த்தா அப்படி எல்லாம் சேர்த்து தான். ஸோ ஜிஎஸ்டி ஒரு 2 to 3K அண்ட் அது போக நம்ம ப்ராடக்ட்ஸ் செலக்ட் ஒரு 10. நீங்கள் வீடியோவில் நிறைய டைம் மென்ஷன் பண்ணியிருந்தீங்க, ஒரே ஒரு லிஸ்டிங் எடுத்துகிட்டு நான் அமேசானில் விற்கிறேன்னு வராதிங்க. ஆமாம். ஸோ அதுக்காக கிட்டத்தட்ட ஒரு 20-25 ப்ராடக்ட் சூஸ் பண்ணோம். ஆனால் நாங்கள் அதில் கேர்ஃபுல்லாக இருந்தோம். நீங்கள் அதுவும் ஐ மீன் அதாவது டெய்லி ஆர்டர்ஸ் வரணும்னா ஒரு 1000 rupees ஐட்டம் எடுத்துகிட்டு எனக்கு டெய்லி ஆர்டர்ஸ் வரணும்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. அதனால ஒரு 200 to 3000 வரைக்கும் வைடாக இருக்க மாதிரி எல்லா ப்ரைஸ் வேரியேஷன்ஸோடு எடுத்துருந்தோம். அதே மாதிரி எடுத்தோடனே நாங்கள் எப்பவுமே பல்காக வாங்க மாட்டோம். ஸோ மேக்ஸிமம் ஒரு 2 to 3 குவான்டிட்டி வாங்கிட்டு லிஸ்டிங்கை இனிஷியேட் பண்ணிட்டு, ஸோ டெக்னிக்கலாக நம்ம முன்னாடி வரோமா என்ன பார்ப்போம். அது போக A+ அண்ட் கண்டென்ட் ஓரியன்டாக நம்ம நல்லா பண்ணால் மட்டும்தான் பல்காக சோர்சிங் பண்ணுவோம். ஓகே. ஸோ இப்போ நான் சொன்னேன் இல்லையா சார் ஒரு ஃபார்மேட்டு, மினிமம் வந்து ஒரு
20 to 25 லிஸ்டிங் கொண்டு வாங்க. அதுக்காக அது ஃபுல்லாமே கூட ஹிட் ஆக போகிறது கிடையாது. ஆமாம், அதுலேயும் வந்து 3 to 4 லிஸ்டிங்ஸ் தான் வந்து நமக்கு சேல்ஸ் வரும். அதை நீங்கள் ரீஸ்டாக் இது உங்களுக்கு நடந்துச்சா? உண்மையாகவே இது நடந்துச்சு. ஆக்சுவலாக வந்து 25 ஐட்டம் வாங்கினோம். ஃபஸ்ட்டு ஒரு ஆக்சுவலாக டேட்ஸோட சொல்லலாம். ஸோ November 14 நாங்கள் அமேசான் அக்கௌண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணோம் உங்கள் டீம் சப்போர்ட்டோட. ஸோ November 26 தான் ஃபஸ்ட் ஆர்டர் வந்துச்சு. ஸோ அந்த 2 வீக்ஸ் வந்து எங்களுக்குள்ள ஒரு டவுட் இருந்துச்சு, என்ன ஒரு ஆர்டருமே வரல, 20 ஐட்டம் இருக்கான ஒரு ஆர்டர் வரலன்னு. ஸோ ஆனால் அதுக்கப்புறம் ஸ்லோவாக ஆர்டர்ஸ் வர ஸ்டார்ட் ஆச்சு. ஃபர்ஸ்ட் மந்த் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு ப்ராடக்ட் ஹிட் ஆச்சு. 20ல் ஒன்று, அந்த 20ல் ஒன்று தான் ஹிட் ஆச்சு. ஓகே. ஆனால் அதுலேருந்தே ஒரு 30,000 கிட்ட ஆர்டர் வந்துருந்துச்சு. ஓகே. அதுக்கப்புறமா போக போக 2, 3, 4ன்னு ஐட்டம்ஸ் மாறிச்சு. அதே மாதிரி ஒரு பிளாட்ஃபார்மில் ஹிட் ஆகிற ஐட்டம் இன்னொரு பிளாட்ஃபார்மில் ஹிட் ஆகணும்னு அவசியம் இல்லை. ஸோ அந்த வேரியேஷன் எங்களுக்கு இருந்ததுனால இன்னொரு பிளாட்ஃபார்ம், அதாவது ஃப்ளிப்கார்ட் வந்து இங்கே ஓடாத ப்ராடக்ட்ஸ்லாம் அங்கே ஓடுற மாதிரி இருந்துச்சு. ஓகே. ஸோ இப்போ நீங்கள் நிறைய டெக்னிக்கல் டேர்ம்ஸ் யூஸ் பண்ணாலும் கண்டிப்பாக எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்குது. நீங்கள் வீடியோஸ் ஆட் பண்ணிருக்கீங்க, A+ பண்ணிருக்கீங்க. இது எடுத்தோடனே டே 1லேயே பண்ணிட்டீங்களா? இல்லை, ஏன்னா லிஸ்டிங் பண்ண அன்றைக்கே நீங்கள் கண்டிப்பாக பண்ணிட்டு போறீங்க. நிறைய பேர் நம்ம அமேசான் அக்கௌண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டோம், லிஸ்டிங் பண்ணிட்டோம், இனிமேல் நம்ம ஃப்ரீயாக இருக்கலாம், ஆர்டர் வந்துட்டு இருக்கும். இந்த நமக்கு ஒரு ஆர்டர் போட்டோன்னே நமக்கு ஒரு கஸ்டமராக நமக்கு ஒரு இது வரும் பார்த்தீங்களா, சிட் பேக்ஸ் அண்ட் ரிலாக்ஸ் ஆர்டர் வீரூஸ் அந்த மாதிரி அவங்களும் அப்படி எடுத்துக்கிறாங்க. பட் நீங்கள் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் பண்ணீங்க? ஆக்சுவலாக வந்து உங்களோட வீடியோஸில் மென்ஷன் பண்ணியிருந்தீங்க, ஒரு லிஸ்டிங் கொண்டு வரணும்னா டைட்டில், கீவேர்ட், டெஸ்கிரிப்ஷன் இது 3 வேணும், இமேஜஸ் வேணும். இது 3 ரெடியாக இருந்தால் நம்ம லிஸ்டிங் பண்ணலான்னு. ஆனால் நாங்கள் என்ன பண்ணோம்னா ஒரு 10 ப்ராடக்ட்டை ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு அதை லிஸ்ட் பண்ணும்போது இந்த காமனாக எல்லாமே ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஹீலியம் 10 மூலமா நான் கொஞ்சம் பேக்ரவுண்ட் ரிசர்ச் பண்ணுவோம். இந்த மாதிரி நம்ம ஏன் ஃபர்ஸ்ட் பேஜ்ல வரல, எங்களோட டார்கெட் என்னவா இருந்துச்சுன்னா எங்களோட மெயின் கீவேர்டுக்கு நாங்கள் ஃபர்ஸ்ட் பேஜ்ல இருக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் பேஜ்ல இல்லைன்னா அமேசான்ல விற்கிறதே வேஸ்ட் தான் ஆக்சுவலாக என்ன பொறுத்த வரைக்கும். ஏன்னா ஃபர்ஸ்ட் பேஜை தாண்டி எந்த கஸ்டமரே ஸ்க்ரால் பண்ணி போறது இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் பேஜ்ல எப்படி வரணும் அப்படிங்கிறது தான் மெயினாக இருந்துச்சு. ஸோ ஆனால் கண்டிப்பாக ஒரு 1 மந்த்துக்கு மேலே டெய்லி நைட் உட்காருவோம். ஸோ ஆஃப்டர் ஒர்க் வந்து ஒரு 1 hour 2 hours உட்காந்து லிஸ்டிங் இம்ப்ரூவ் பண்றதுக்குன்னு தனியாக செஷன்ஸ் வச்சிருந்தோம். ஓகே. என்ன பண்ணீங்க சார்? ஸோ லிஸ்டிங் இம்ப்ரூவ்மெண்ட்ல A+ பண்ணியிருந்தோம், வீடியோ பண்ணியிருந்தோம், அப்புறம் ப்ராடக்ட்டோட ஹவு டு வீடியோஸும் யூஸ் பண்ற வீடியோஸும் அப்புறம் நீங்களே பண்ணீங்களா இல்ல ஃப்ரீலான்சர் வச்சு பண்ணீங்களா? இல்ல சார், இது வரைக்கும் நாங்க வீடியோ அவுட் சோர்சிங் பண்ணவே இல்லை, எல்லாமே நாங்களே தான் பண்ணோம். ஓகே. ஸோ இமேஜஸ் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் கொஞ்சம் ப்ராடக்ட்ஸ் வந்து அலிபாபால அதாவது சைனீஸ் ப்ராடக்டா இருக்கும்போது உங்களுக்கு அலிபாபால இமேஜஸ் கிடைக்கும். ஸோ அந்த இமேஜஸ் எடுத்துட்டு செல்லர் கஸ்டமர் வாட்டர் மார்க் ஃப்ரீயா இருக்கும். ஏன்னா நிறைய பேர் போயிடுவாங்க, வாட்டர் மார்க் ஃப்ரீ இமேஜா இருந்தா யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா நம்ம கிட்ட திருப்பி டிக்கெட் ரைஸ் பண்ணி பிரச்சனை வரும். அலிபாபால அவைலபிளா இருக்க இமேஜஸ் வச்சு நாங்கள் லிஸ்டிங் என்ஹான்ஸ்மெண்ட் எப்பவுமே பண்ணிட்டு தான் இருக்கணும். அது எனக்கு தெரிஞ்சு இதுல எண்டே கிடையாது. நம்ம ஒரு லிஸ்டிங்கை போட்டுட்டோம், ஆர்டர் வந்துட்டு இருக்கு அப்படிங்கிறதுக்காக விட முடியும். ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் எங்களுக்கு ஒரு டாப் செல்லிங் ஐட்டம் இருந்துச்சு, அதுக்கு எங்களோட ஐட்டம் அப்படியே காப்பி அடிச்சு ஒருத்தங்க போட்டிருந்தாங்க. ஸோ அப்போ நம்ம அந்த இடத்துல வந்து அவங்கள பிராண்ட் ரெஜிஸ்ட்ரியில கம்ப்ளைண்ட் போட்டு அவங்கள ரிட்டர்ன் எடுக்க வச்சோம். அதுக்கப்புறம் அதை ஓவர் கம் பண்ணதுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு புரிஞ்சிச்சு அவங்க இன்னும் கொஞ்சம் பெட்டராகவும் லிஸ்டிங் போட முடியும். ஸோ நம்ம லிஸ்டிங் என்ஹான்ஸ் பண்ணலைன்னா நமக்கு கம்பெனிட்டர் கண்டிப்பாக வரதான் செய்வாங்க. ஸோ இதில் வந்து டே பை டே நம்ம ஒர்க் அவுட் பண்ணிட்டே தான். ஸோ இப்போ நீங்கள் வந்து ரிவ்யூஸ்லாம் சொன்னீங்க, ஐ மீன் பிராண்ட் ரெஜிஸ்ட்ரி வச்சு கம்ப்ளைண்ட் பண்ண சொன்னீங்க. நீங்கள் உண்மையிலே லான்ச் பண்ணும்போதே ட்ரேட்மார்க் கூட லான்ச் பண்ணீங்களா? லான்ச் பண்ணும்போதே ட்ரேட்மார்க் கூட தான் பண்ணேன். ஸோ நீங்கள் வீடியோஸில் மென்ஷன் பண்ணியிருந்தீங்க, அதாவது உங்களுக்குன்னு ஒரு ப்ரைவேட் லேபிளிங் இருந்தால் அதாவது ப்ரைவேட் லேபிளிங் இருந்தால் 100% சேவ் பண்ண முடியாது, ஆனால் டு த மேக்ஸிமம் நம்ம வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம் நம்மள அப்படின்னு. ஸோ அதனால நாங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போதே ட்ரேட்மார்க் எடுத்து தான் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அந்த ரிவ்யூஸ்ன்ற ஒரு விஷயம் சொன்னீங்க இல்லையா, அது உண்மையிலே நீங்க வந்து கஸ்டமர்ஸ் தான் போட்டாங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் வச்சு போட்டீங்க? ஐ மீன் ஸோ ஆக்சுவலாக நான் இன்னும் இப்போ வரைக்கும் ரிவ்யூஸ் போடவே இல்லை. ஸோ அது வந்து உங்களோட லெக்சரை நான் ஃபாலோ பண்ணாமல் இருந்ததில் நான் 2 விஷயம் ஃபாலோ பண்ணேன். ஒன்று வந்து ரிவ்யூஸ் வந்து ஒரு லிஸ்டிங் போட்டோடனே நீங்கள் ரிவ்யூஸ் போட சொல்லியிருந்தீங்க. பட் நான் வந்து என்ன நினச்சேன்னா, ஓகே ஒரு ஜென்யூனாக ரிவ்யூஸ் வரும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஆனால் ஒரு 100 ஐட்டம் சொல்லான ஒரு லிஸ்டிங்க்கு நெகட்டிவ் ரிவ்யூஸ் மட்டும்தான் போஸ்ட் ஆச்சு. அதாவது 98 பேர் நல்லா அதை வாங்கிட்டு யூஸ் பண்ணாங்க, ஆனால் அவங்க யாரும் ரேட்டிங்கோ ரிவ்யூவோ போடலை, அவங்க சாட்டிஸ்ஃபைடு. ஸோ ஆனால் அந்த 2 பேர் மட்டும் எனக்கு வந்து குவாலிட்டி சரியில்லை அப்படின்னு போட்டு. நம்ம ஊரில் அப்படி தான், என்னன்னா நெகட்டிவ் மார்க்கெட்டிங் தான் முக்கியத்துவம், நெகட்டிவ்க்கு தான் நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுப்பாங்க. பாசிட்டிவ் விஷயத்தை நமக்கு காசு கொடுத்தோம், அவங்க கரெக்டான குவாலிட்டி ப்ராடக்ட் அனுப்பிச்சிட்டாங்க, நமக்கு என்ன அப்படின்னு. ஆனால் ஒரு 10 பாசிட்டிவ் விஷயம் இருந்துச்சுன்னா இவங்களுக்கு அந்த மைண்ட் செட் இருக்கும். ஸோ இவங்க இப்போ எல்லாரும் நம்மளும் போய் பாசிட்டிவ் போடணுன்ட்டு போடுவாங்க. அது டிஃபரன்ஸ் வந்துச்சு அவங்க. அதுக்கப்புறம் போட்டிங்களா? அதுக்கப்புறம் ஜனவரிக்கு அப்புறம் நான் ஒரு ஆர்டராக போய் ரெக்வஸ்ட் பண்ணுவேன். அதாவது அமேசான் வந்து ஆல்ரெடி ரெக்வஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நான் ரெக்வஸ்ட் ரிவ்யூ பண்ணேன், அப்போ எனக்கு எந்த ரிவ்யூ வரல. ஸோ அதுக்கப்புறமா நான் ஒரு 2-3 ரிவ்யூ ஃபேமிலி மூலமாக பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஓரளவுக்கு வராங்க. அதாவது ரேட்டிங் ரிவ்யூ இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு ஆட்ல வந்து நல்ல ஒரு சேஞ்ச் ஓவர் கன்வர்ஷன்ஸ் இருக்கு. அதாவது ரேட்டிங் இல்லாத ப்ராடக்ட்டுக்கு நீங்கள் என்னதான் ஆட் ரன் பண்ணாலும் அது அவ்வளோவா கன்வெர்ட் ஆகுறது இல்லை. ஸோ ரேட்டிங் அண்ட் ரிவ்யூ ரொம்ப இம்பார்ட்டன்ஸ்.
இ-காமர்ஸ் பொறுத்த வரைக்கும். ஓகே. ஸோ இப்போ அம்மா அப்பாவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஹெட்டேக்காக இருக்கிறது டெய்லி பேசிஸில் ஆர்டர் ப்ராசஸ் பண்ணுறது. ஸோ அதுக்கு நீங்கள் என்ன மெஷர்ஸ் எடுத்தீங்க? இனிஷியலாக 1-2 ஆர்டர் வந்துட்டு இருந்துச்சு. அப்போ வந்து ஈஸியாக வீட்டுக்கு நான் லேபிள் அனுப்புனா ஜெராக்ஸ் ஷாப்பில் பிரிண்ட் அவுட் எடுத்து பேக் பண்ணி அனுப்பிடுவாங்க. ஆனால் அதுக்கப்புறம் வந்து ஒரு 4-5 ஆர்டர் போகும்போது இவங்க போய் பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு வந்து பேக் பண்ணுறதுக்குள்ள இன்னொரு ஆர்டர் வரும். ஸோ மறுபடியும் அவங்க போய் பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு வந்து பேக் பண்ணணும். ஸோ அதனால நான் என்ன பண்ணா மொத்தமாக FBA ப்ரோக்ராம்க்கு ரெஜிஸ்டர் பண்ணேன். ஸோ FBA போனதுக்கப்புறம் எங்களுக்கு மெயினாக வந்து சோர்சிங் வந்ததுக்கப்புறம் ஒரு 2-3 டேஸ்லேயே FBA அனுப்பிடும். ஸோ அதுக்கப்புறம் இவங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லை. ரிட்டர்ன்ஸ் வந்து அதை மட்டும் தான் ஹேண்டில் பண்ணணும். ஸோ ஈஸியாக இருக்கு இன்னும். ஓகே. ஸோ நம்ம தமிழ் காம்ஸ்ல நிறைய செல ஸ்டோரி போட்டிருக்கோம் இல்லையா? ஸோ அதில் எந்த ஒரு செல ஸ்டோரி உங்களுக்கு இன்ஸ்பயர் ஆனிச்சு, உங்களுக்கு மோட்டிவேஷன் ஆனிச்சு? அப்புறம் அவங்களோட அதாவது ரொம்ப வியூஸ் போயிருந்தது உங்களோட செல ஸ்டோரியில். ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப இதாச்சு. ஏன்னா அவங்க வந்து ஐட்டம் வந்து நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லி நீங்களும் அவங்களுக்கு பாராட்டு அந்த கேட்லாக் ரொம்ப ஒர்க் அவுட் பண்ணியிருப்பாங்க. அவங்களும் ஐடியா. ஓகே. இப்போ இந்த பிஸ்னஸை லாங் டேர்ம்க்கு எப்படி எடுத்துகிட்டு போகலாம்? உங்களோட ஃபியூச்சரிஸ்டிக் விஷன் என்ன? கோல்னு கூட எல்லாமே ஃபியூச்சரிஸ்டிக் விஷன் என்ன? ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி உங்கள் கெரியரில் சக்ஸஸ்ஃபுல்லாக தான் இருக்கீங்க. இன்ஃபேக்ட் இந்த பிஸ்னஸ் இல்லைனா கூட நீங்கள் சர்வே பண்ணுவீங்க. அது எல்லாமே தெரிஞ்சது வந்தோன்னு பேசுனதில்ல. இது வந்து உங்களுக்கு ஒரு அப்பா அம்மாவுக்கு ஒரு ஹெல்பிங் டெண்டன்ஸோட ஆரம்பிச்சு அது ஒரு ஹாபியாகவே மாறிடுச்சு உங்களுக்கு. இதை ஃபியூச்சரிஸ்டிக்காக என்ன எப்படி எடுத்துகிட்டு போகலான்னு நினைக்கிறீங்க? அதாவது ஐடியில் இருக்க எல்லாருக்குமே வந்து ஒரு டீ ஷாப் ஓப்பன் பண்ணணும், ஒரு இன்னொரு சைட் ஜாப் இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ இது வந்து இப்போக்கே எனக்கு ஒரு சைட் ஜாபாக இருக்கு. ஸோ சப்போஸ் நாங்கள் இந்தியா வர போகிறோம் அப்படிங்கும்போது இதை வந்து நாங்கள் கேட்டகரி எக்ஸ்பென்ஷன் பண்ணலாம். ஸோ அமேசான் உள்ளே வந்ததுக்கப்புறம் தான் நிறைய விஷயம் தெரிஞ்சிச்சு. அதாவது ஒரு கேட்டகரியில் நாங்கள் இப்போ லான்ச் பண்ணியிருக்கோம், இதில் ஒரு சேல் அச்சீவ் பண்ண முடியுதுன்னா ஸோ அடுத்த கேட்டகரிஸ் இது வந்து ஒரு ரிப்பீட்டட் ஒர்க் தான். அதாவது இன்னொரு ஹோம் டெக்கர் கேட்டகரியோ அல்லது ஒரு கார்டன் சப்ளைஸ் கேட்டகரியோ போகும்போது இதே ஒர்க்கை நம்ம ரிப்பீட் பண்ணா போதும், ஐட்டம்ஸ் மட்டும் தான் சேஞ்ச் ஆகும். அந்த ப்ராக்டிக்கல் நாலேஜ் எல்லாமே ஒரே தான், நம்ம ப்ராடக்ட் மட்டும் தான் மாற்ற போறீங்க. கரெக்டாக. அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து அமேசான் இந்தியாவில் நம்ம சேல் பண்ணிட்டு இருக்கோம். பட் வேற என்னோட ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 2-3 பேர் வந்து Amazon.comல சேல் பண்ணிட்டு இருக்காங்க FBAல. ஸோ அதுவும் வந்து ஒரு லாங் டேர்ம் கோலாக இருக்கு. சூப்பர். ஸோ இப்போ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் மந்த் எவ்வளோ சேல் போச்சு? ஸோ ஃபர்ஸ்ட் மந்த் வந்து ஒரு 25,000 அந்த மாதிரி சேல். அமேசான் மட்டும்? அமேசான் ஃப்ளிப்கார்ட்ல ஸ்டார்ட் பண்ணுங்க? இல்ல, ஃப்ளிப்கார்ட் மீஷோல நான் ஜான்ல தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ ஓகே. இப்போ கரண்ட்லி எவ்வளோ சேல் போயிட்டு இருக்கு? ஸோ இப்போ மந்த்லி ஒரு 1.5 lakhs ஈஸியாக ரீச் பண்ணிடுது அமேசான் மட்டும். ஃப்ளிப்கார்ட்ல ஒரு 20 to 25K, மீஷோல ஒரு 10K அந்த மாதிரி. ஃப்ளிப்கார்ட்ல எவ்வளோ டவுன்? ஐ மீன் ஆனால் ஜான்வரி தான் ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க கரெக்டா? ஸோ ஆக்சுவலாக ஜான்வரி இப்போ பிப்ரவரி தான் இருக்கும். ஆல்மோஸ்ட் 1.5 months தான் ஆச்சு. கரெக்டா சார்? எஸ். ஸோ ஆக்சுவலாக வந்து என்னன்னா ஃப்ளிப்கார்ட்ல நான் எல்லா லிஸ்டிங் ஆக்டிவாக வச்சிருக்கேன். ஆனாலும் எனக்கு எல்லா லிஸ்டிங்ல இருந்து ஆர்டர் வராது. ஸோ அண்ட் மீஷோல ஸ்டார்ட் பண்ணும்போது நான் கொஞ்சம் ஆட்ஸ் வந்து ஆனால் ரெக்கமெண்ட் பண்ணதே கிடையாது. ஃபர்ஸ்ட் வீடியோவே அதுதான் இருந்துச்சு. மீஷோ பிளாட்ஃபார்ம் சீரிஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் வீடியோ வந்து ஆட்ஸ் ரன் பண்ணாதீங்க அப்படின்னு இருந்துச்சு. சரி, நம்ம போர்ட்டல் ரெஜிஸ்டர் பண்ணும்போது ஆட்ஸ் ரன் பண்ணுங்க ஆட்டோமேட்டிக்காகவும் சில ஆட்ஸ் ஸ்டார்ட் பண்ணிருந்தாங்க. நான் அதையும் ஸ்டாப் பண்ணாமல் விட்டதுனால கொஞ்சம் லாஸ் இருந்துச்சு. ஓகே. ஸோ அதனால நான் மீஷோ கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணிட்டு மறுபடியும் இப்போ ரெஸ்யூம் பண்ணியிருக்கேன். ஓகே. ஸோ இப்போ வியூவர்ஸ்க்காக ஏதாவது ஒரு ப்ராடக்ட் எடுத்து ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து எங்களுக்கு இவ்வளோ காஸ்ட் ஆகுது, சரி அமேசானில் எங்களுக்கு இவ்வளோ மார்ஜின்ஸ் இருக்குதுன்னா ஏதாவது சொல்ல முடியுமா? ஸோ இப்போ இது வந்து எங்களோட ஒன் ஆஃப் த ப்ராடக்ட் இது. ஓகே. ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து இந்தியாவில் ஒரு ஹோல்சேலர்கிட்ட தான் நாங்கள் வாங்குறோம். ஓகே. ஸோ இது வந்து அமேசானில் பண்ணுறது போக எங்களுக்கு வந்து ஒரு 100% இதில் இந்த ஐட்டம்க்கு மார்ஜின். 100% மீன்ஸ் அவர் என்ன மென்ஷன் பண்ணுறாருன்னா இவருக்கு என்ன இன்வெஸ்ட்மெண்ட் இந்த ப்ராடக்ட்ல போறாரோ அது டபுளாக கிடைக்கும். டபுளாக கிடைக்கும். நிறைய பேர் என்ன பண்ணுறோம்னா நான் 800 விற்கிறேன், அமேசான் கமிஷன் ஷிப்பிங் போகுது, பட் எண்ட் ஆஃப் த டே நீங்கள் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் அந்த ப்ராடக்ட்டுக்கு போகிறீங்க, ரிட்டர்ன்ஸ் எவ்வளோ எடுக்கிறீங்க, இதுதான் கணக்கு. ஓகே. எங்கள் அப்பா வந்து தேங்காவை 10 ரூபாய்க்கு கோயம்பேடுலேருந்து வாங்கிட்டு வந்து 15 ரூபாய்க்கு விற்பார். 50% லாபம். ஆனால் இப்போ அவரே வந்து அமேசான் பிஸ்னஸ் பண்ணால் இதை தான் பேசுவார், மார்ஜின் வந்து இப்படி ரொம்ப ஷிங்க் ஆகுதுன்ட்டு. ஸோ 100% உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடுன்னு கரெக்டாக சார்? கரெக்ட். ஆக்சுவலாக வந்து 30 to 40% வந்து ஒரு நல்ல மார்ஜினாக இருக்கும். ஏன்னா லாங் டேர்முக்கு நம்ம யோசிக்கணும். அதாவது நீங்கள் ஒரு ஷேர் மார்க்கெட்டில் போட்டால் கூட உங்களுக்கு 7 to 15% தான் மேக்ஸிமம். ஸோ அப்படி பார்க்கும்போது இது வந்து அது உங்கள் கண்ட்ரோலில் எல்லாமே இருக்குது இதில். ஓகே. ஸோ ஒரு நல்ல விஷயம் இ-காமர்ஸை பொறுத்த வரைக்கும் என்னன்னா நீங்கள் இப்போ வேற பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா சில கண்ட்ரோல் வேரியபிள்ஸ் உங்ககிட்ட இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் வெதர், ஒரு அக்ரிகல்ச்சர் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வெதர் அந்த மாதிரி சில ப்ராப்ளம்ஸ் வரலாம். ஆனால் இது பயங்கரமாக ரிசர்ச் பண்ணுறீங்க போல இருக்கு. பவுல்ட்ரி அக்ரிகல்ச்சர்லாம் பண்ணும்போது இது எல்லாத்தையும் ரிசர்ச் பண்ணி எனக்குமோ PhD பண்ணிருப்பீங்க போல இருக்கு அப்படின்னு தோணுது. ஆனா இதுல வந்து லிஸ்டிங் உங்க கண்ட்ரோல் தான், ப்ராடக்ட் குவாலிட்டி உங்க கண்ட்ரோல், சோர்சிங், பிரைசிங் எல்லாமே உங்க கண்ட்ரோல்ல இருக்கு. அண்ட் நீங்க வந்து இதை வேரி பண்ணி செக் பண்ணலாம். அதாவது இந்த பிரைஸ்க்கு வித்தா எவ்வளவு ஆர்டர்ஸ் வருது, இதை கம்மி பண்ணும்போது எவ்வளவு ஆர்டர்ஸ் வருது, அந்த மாதிரி நீங்க சில டெஸ்டிங்கும் பண்ணலாம். அமேசான் மாதிரியான பிளாட்ஃபார்ம்ல வந்து உங்களுக்கு பேமெண்ட் கண்டிப்பா கேரண்டீடா கிடைச்சிரும். ஸோ அதுல எந்த சேஞ்சஸ் ஆகும். ஸோ இப்போ நீங்க இவ்வளோ ப்ரோ சொன்னீங்களா, கண்டிப்பாக அமேசான்லையும் சரி ஃப்ளிப்கார்ட் மாதிரி இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்ம்ல நெகட்டிவ்ஸாக இருக்கும் இல்லையா? ஸோ அது என்னன்னு நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ண முடியுமா? சார் நாங்கள் மெயினாக ஃபேஸ் பண்ணுற சேலஞ்சஸ் வந்து ரிட்டர்ன்ஸ்
ரிட்டர்ன்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. அண்ட் மோரோவர் அதுலேயும் வந்து ஃபேக் ரிட்டர்ன்ஸ் இருக்குது. அதாவது கஸ்டமர் வந்து ஒரு ப்ராடக்ட்டை வாங்குறாங்க, ஒரு மாற்றி போட்டு விட்டுறாங்க. இந்த மாதிரி டாய்ஸ் கேட்டகரியில் பண்ணும்போது ஒரு ரிஸ்க்கை நான் பார்க்குறது என்னன்னா, 1 வீக் யூஸ் பண்ணிட்டு அது 1 வீக்கில் உடஞ்சாலும் ரிட்டர்ன் போட்டு விட்டுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு குழந்தைனாலே உடைக்கிறேன். ஆனால் அவங்க வந்து அதை வந்து செல்லர் மேலே போடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து வாங்கிட்டு வேற ப்ராடக்ட், அதாவது ஒரு குறிப்பிட்ட பார்ட்ஸ்லேருந்து கண்ட்ரியில் ஆர்டர் வரும்போது வாங்கிட்டு வேற பார்ட்ஸை எடுத்துட்டு ஆர்டர் போடுறாங்க, இல்லைனா கம்ப்ளீட்டாக வேற ப்ராடக்ட்டை ரிட்டர்ன் அனுப்புறாங்க. இது பர்சன்டேஜ் எவ்வளோ இருக்குது சார்? இப்போ 100 ஆர்டரில் இது எத்தனை பர்சன்டேஜ்? ஸோ அமேசானை பொறுத்த வரைக்கும் ஒரு மேக்ஸிமம் 5 to 10% இருக்கும் மேக்ஸிமம். ஏன்னா அமேசான் ரொம்ப சாலிடான பிளாட்ஃபார்ம். ஆனால் ஃப்ளிப்கார்ட்ல கொரியர் ரிட்டர்ன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கு. அதாவது கஸ்டமர்னா கூட கொரியரே வந்து டெலிவரி ஆக மாட்டேங்குது. அதாவது இங்கிருந்து எடுத்துட்டு போறாங்க, கஸ்டமருக்கு ரீச் பண்ண முடியல, திருப்பி அனுப்புறாங்க. ஸோ அதில் வந்து ஃப்ளிப்கார்ட்ல வந்து ஒரு 20 to 30% இருக்கு. ஆனால் மீசோ தான் ஹையஸ்ட்னு சொல்லுவாங்க. மீசோ வந்து ஒரு 40 to 50% 1 month நடந்திருக்கு. ஓகே, வழக்கமாக இந்தியாவில் இருக்கவங்க கிட்ட கேட்க, உங்களை மாதிரி பிஸ்னஸ் பண்ண போகிறவங்க என்ன கேட்பேன். இப்போ நான் அவங்ககிட்ட கேள்வி என்னன்னா, அப்ராட்ல இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைப்பாங்க இல்லையா, துபாய், அபுதாபி, நிறைய பேர் கால் பண்ணுவாங்க. வாட்ஸ்அப் காலில் வரும் அவங்களுக்கு. வாட்ஸ்அப் கால்னாலே தெரிஞ்சிடும் ஓகே ஃபாரின் வருதுன்ட்டு. அவங்களுக்கு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுற மைண்ட் செட் தான் நீங்கள் என்ன சொல்ல விருப்ப போகிறீங்க? சார் ஆக்சுவலாக வந்து நீங்கள் ரிட்டர்ன் டு இந்தியா பிளானாக இதை எடுத்த உடனே பார்க்க முடியாது. அதாவது உங்களுக்கு ஒரு லாங் டேர்ம் விஷன் இருக்கணும். அதாவது ஒரு 6 monthsல ஒரு பிளாட்ஃபார்மில் ரெஜிஸ்டர் பண்ணி, அதாவது நீங்கள் எந்த பிஸ்னஸ் பண்ணாலுமே, ஆன்லைன் இல்லை எந்த பிஸ்னஸ் பண்ணாலுமே உங்களுக்கு 6 months தேவைப்படும் அந்த பிஸ்னஸை நீங்கள் சரியாக பண்ணுறதுக்கு. ஸோ ஒரு 1 year பிளான் வச்சு உங்களுக்கு அது செட் ஆகுதான் டெஸ்ட் பண்ணிட்டு வர்றதுக்கு 1 year கண்டிப்பாக தேவைப்படும். அண்ட் ஃபாரினில் இருக்கவங்களுக்கு இன்னொரு மெயின் சேலஞ்ச் வந்து என்ன இருக்குன்னா, இந்த கனெக்டிவிட்டி. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டெலிவரி பர்சன்ஸ் வராங்க அப்படின்னா அவங்க உங்களை கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க, உங்கள் நம்பர் ஆப்வியஸாக ரீச்சபிளாக இருக்காது. ஸோ அந்த மாதிரி கேஸில் நீங்கள் ஒரு லோக்கல் கான்டாக்டும் வச்சுக்கிறது. உங்களுக்கு உங்கள் அப்பா அம்மா சப்போர்ட் இருந்தால் கண்டிப்பாக பிஸ்னஸ் பண்ணிருக்க முடியாது. கண்டிப்பாக முடியாது. அதாவது நாங்கள் என்னதான் லிஸ்டிங் பண்ணி ஆர்டர் பண்ணாலும் அந்த பொருளை வாங்கி கரெக்டாக கொடுக்குற வேலை வந்து அவங்களோடது. ஸோ 90% ஆஃப் த ஒர்க் வந்து முதற்கொண்டு இங்கே கொரியர் போடுறாங்க, இல்லை போய் வாங்கிட்டு வருமா? இல்லை, இங்கே கொரியர் போட்டோம். எல்லாமே வீட்டுக்கு கொரியர் பண்ணுற மாதிரி பண்ணுவோம். ஆனால் அந்த ஆர்டர் வாங்குறதுல இருந்து பேக் பண்ணி சரியான இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட்லேருந்து எல்லாமே அவங்க பார்த்துக்கிறாங்க. ஒரு ஐட்டமோட குவாலிட்டி செக் பண்ணுறது, அப்புறம் ரிட்டர்ன்ஸ் வந்ததில் எதுவும் சேஞ்சஸ் இருக்கா, அதை கிளைம் பண்ணணுமா, அது முதற்கொண்டு அவங்க செக் பண்ணி சொல்லிடுவாங்க. ஸோ எங்களோட சர்வீஸ் எந்த அளவுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினைக்கிறீங்க? சார் இனிஷியலாக வந்து ஃபஸ்ட்டு உங்களோட வீடியோ தான் பார்த்தேன், இந்த மாதிரி ஆன்லைனில் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு. அந்த வீடியோவில் இம்ப்ரெஸ் ஆகிட்டு அதை வாட்ச் லெட்டரில் போட்டுட்டு மறுபடியும் நிறையா விஷயம் பார்த்தோம். மறுபடியும் அந்த வீடியோ ரீவைண்ட் பண்ணி உங்களோட வெப்சைட் போய் பார்த்தேன். அதில் அந்த ஸ்டோரில் எல்லாமே மென்ஷன் ஆயிருந்துச்சு. அதுக்கப்புறம் உங்கள் கோர்ஸ் நான் பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ கோர்ஸை வந்து நான் ஒரு டைம் பார்த்துட்டு மறுபடியும் ஒரு டைம் ரிவைண்ட் பண்ணேன். ஏன்னா ஒரு டைம் பார்த்தாது நீங்கள் மறுபடியும் பாருங்கன்னு. இல்லை, எனக்கு வந்து என்னன்னா ப்ரௌடாக இருந்துச்சு. ஜெர்மனில் இருக்கீங்க, அதுவும் BTB முடிச்சுட்டு அவ்வளோ நாலேஜ் இருந்தால் தான் போக முடியும். அப்படிப்பட்டவங்க நம்மளோட கோர்ஸ் படிக்காங்கன்றது எனக்கு ஒரு பெரிய விஷயமா தோணுச்சு. இல்லை சார், அதாவது நாங்கள் படிக்கிறது வேற, இது வேற. அது இந்த பிஸ்னஸில் ஒருத்தங்க வந்து அனுபவப்பட்டு அந்த அனுபவத்தை ஷேர் பண்ணும்போது அதுவே ஒரு பெரிய நாலேஜ் ஷேரிங் இருந்துச்சு. அண்ட் மோரோவர் எனக்கு ஜிஎஸ்டியாக இருக்கட்டும், செல்லர் ரெஜிஸ்ட்ரேஷனாக இருக்கட்டும், அல்லது ஈவன் நான் இந்த கேட்டகரியில் போகும்போது கூட எனக்கு உங்கள் டீம்லேருந்து கொஞ்சம் வார்னிங் சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரி 0 to 3 years டாய்ஸ் வந்து போனீங்கன்னா சர்டிஃபிகேட்ஸ் தேவைப்படும், நீங்கள் இன்வாய்ஸ் பில் வாங்கிக்கோங்க, அது இல்லாமல் கொண்டு வராது, அப்புறம் நிறைய ஆர்டர் வாங்காதீங்க. ஸோ இந்த மாதிரி அப்பப்போ கொஞ்சம் சஜஷன்ஸ் கொடுத்துருந்தாங்க. அதெல்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. இவ்வளோ நேரம் எங்களுக்கு உங்கள் டைம் ஒதுக்கி, அதுவும் ஜெர்மன்லேருந்து வந்து டயர்டில் இருந்தாலும் ஆக்டிவாக வந்து எங்களுக்காக இவ்வளோ தூரம் நிறைய இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணிங்க. ஸோ இதை நம்மளோட ரெகுலர் வியூவர்ஸ்க்கு மட்டும் இல்லாமல் ஃபாரின்லேருந்து பார்க்குற நம்மளோட தமிழ் காமர்ஸ் ஆடியன்ஸும் இருக்காங்க. நான் அப்பப்போ அனலிட்டிக்ஸில் பார்ப்பேன், அதுதான் இந்தியாவில் எத்தனை பேர் பார்க்குறாங்கன்ட்டு நிறைய பேர் பார்க்குறாங்க. அவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ் சார். தேங்க்யூ சார். ரொம்ப நன்றிமா.